அன்பின் வணக்கம். சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா இந்த தலைப்பை தேர்வு செய்த தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்திற்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி எனது உரையை தொடங்குகிறேன். நம் நாட்டில் கருவறை தொடங்கி கல்லறை வரை, வீட்டின் வாசல் தொடங்கி ஆலய பீடம் வரை சாதிய வன்கொடுமைகளும் சாதிய பாகுபாடுகளும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றனர். சாதி வெறியில் பறந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம், சாதி வெறியால் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். சாதிக்கு ஒரு கோவில், சாதிக்கு ஒரு கல்லறை, சாதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கத்தான் செய்கின்றனர். பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை வைத்து கழிவறைகளை சுத்தம் செய்ய வைப்பது, பள்ளிகள் கல்லூரிகளில் சாதிய மோதல்கள், அரசாங்கமே குல தொழில்களை செய்ய ஊக்குவிப்பது, தேச தலைவர் விழாக்களை சாதி தலைவர் விழாவாக கொண்டாடுவது, தாழ்த்தப்பட்ட மக்கள் சமைத்த உணவை உண்ண மறுப்பது, தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் தேசிய கொடி ஏற்றினால் அதை எதிர்ப்பது, சாதி மறுப்பு திருமணம் செய்தால் ஆணவ கொலை செய்வது என சாதிய வன்கொடுமைகளும் சாதிய பாகுபாடுகளும் தினமும் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் 2 நிகழ்வுகளை பற்றி நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் என்கிற கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு செல்லக்கூடிய குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது. சம்பவம் அறிந்து ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த கிராம மக்கள் தங்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை கூற முன்வராத நிலையில் அந்த கிராமத்தை சார்ந்த இளம் பெண் சிந்துஜா என்பவர் தங்களுக்கு 3 தலைமுறையாக நடக்கும் சாதிய பாகுபாடுகளை பற்றி எடுத்துக் கூறினார். அந்த இளம் பெண்ணின் குரலுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 தலைமுறையாக அனுமதி மறுக்கப்பட்ட கோவில்களின் கதவுகளை திறக்க சொல்லி அந்த கிராம மக்களை வழிபாடு செய்ய ஆணையிட்டார். அதேபோல் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வெடித்த வன்முறையில் குக்கி பழங்குடியின மக்கள் சுமார் 142 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். கொடூரத்தின் உச்சகட்டமாக 2 பெண்களை அந்த கலவர கும்பல் ஆடையின்றி அழைத்து சென்று படுகொலை செய்தது. இதை தட்டி கேட்ட 2 இளைஞர்களையும் அந்த கும்பல் கொலை செய்தது. இந்த 2 நிகழ்வுகளையும் நான் பார்க்கின்ற போது சாதிய வன்கொடுமைகள் சாதிய பாகுபாடுகள் எதிராக இளைஞர்கள் தான் முதலில் குரல் எழுப்பியுள்ளனர். சாதியில்லா இந்தியா உருவாக என்னுடைய பரிந்துரைகள்: பள்ளிகள் கல்லூரிகளில் சாதிய அடையாளங்களுக்கு தடை செய்ய வேண்டும். தேச தலைவர் விழாக்களை அரசு பொறுப்பேற்று எந்த ஒரு சாதிய அடையாளமும் இல்லாத நிகழ்வுகளாக நடத்த வேண்டும். பள்ளிகள் கல்லூரிகள் கோவில்கள் கல்லறைகளிலிருந்து சாதிய பெயர் பலகைகள் நீக்கப்பட வேண்டும். இளம் தலைமுறையினர் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முன்வர வேண்டும். சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துவதை தடை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் மட்டும் சாதியில்லா இந்தியா உருவாகும் என்று நான் கூறவில்லை. மாறாக இவை அனைத்துமே ஒரு விதைதான். இதை நாம் இப்போதே விதைத்தால் எதிர்வரும் காலத்தில் நிச்சயமாக சாதியில்லா இந்தியா உருவாகும் என நான் நம்புகிறேன். என்னுடைய குரல் நடுவர்களுக்கு மட்டும் கேட்க வேண்டும் என்று நான் பேசவில்லை. என்னுடைய குரல் அரசின் காதிலும் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அழிந்துவிடும் அந்த நாள் வரும். சாதியினும் நஞ்சு பொய்யாகும். ஒரு சுதந்திர மண் முளைக்கும். எல்லா உயிரும் சமமாய் வாழும். இதுவே நம் வேண்டுதல், இதுவே நம் போராட்டம். சாதியில்லா சமுதாயம் நாம் கண்ட கனவு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாதியில்லா சமூகம் படைப்போம், இணைந்து இயங்குவோம் இளைஞர்களாக.